ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபினே கூட சொல்லலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ரவை நல்லா செவந்து வந்ததும் இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போது இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் பாதாமும் நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 15 போல் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாம் நல்லா செவந்து அதே சமயத்தில் திராட்சை நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், 1/4 கிலோ அளவுக்கு பலாப்பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து விதையை நீக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பழமாக எடுத்துட வேண்டாம், இந்த அளவுக்கு கரெக்டாக இப்போ தான் பழுத்திருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பழத்தை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு நல்ல பழம் வெந்து கிடைக்கணும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச ரவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே வறுத்ததுனால ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 3 ஏலக்காய் 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடராக வச்சுருந்தா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 கப் நம்ம பால் சேர்த்துக்கணும். இதுவும் வெதுவெதுப்பான பாலாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டாவது நம்ம பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு தேவையில்லை. கரெக்டாக இந்த மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதில் சேர்க்குறதுக்கு இன்னொரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து கிடைக்கணும். இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பலாப்பழம் பாயாசம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வழக்கமாக நம்ம சின்ன கிணத்துலையோ இல்லை பிளேட்லேயோ போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வாழை இலை இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரத்தில் தண்டு இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த வாழை இலையை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு 3ஆக நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுறது பாருங்கள். 2 கார்னர்லையும் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நடுவில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி கரெக்டாக ஆப்போசிட் சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற வாழை இலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணுற அளவு வந்து கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 3 வந்து பங்காக நான் கட் பண்ணியிருப்பேன். நடுவில் மட்டும் கட் பண்ணியிருக்க மாட்டோம், 2 சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துருப்போம். இப்போ இதிலேருந்து ஒரு சைடு கார்னரில் நம்ம நடுவில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடு இருக்கிறத இந்த மாதிரி திருப்பி மடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டூத் பிக் வச்சு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ஸ்டாப்லர் போடுவாங்க, ஆனால் அது வந்து பிரிஞ்சு சாப்பாடோட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம டூத் பிக் வச்சு இதை பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிறது நேராக அப்படியே மடிச்சுக்கோங்க. 2 சைடு கார்னர் இருக்கிறதையும் இந்த மாதிரி கவர் பண்ணி மடிச்சுட்டு இதில் நம்ம டூத் பிக் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பவுல் மாதிரி இருக்கும். இதில் நம்ம சர்வ் பண்ணோன்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வாழையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.